ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு கொட்டேஷனை, அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கொட்டேஷனை எப்படி எக்ஸலில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொட்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் ஆகுது, என் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி எப்படி இந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் மாற்றி என்னோட யூஸுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஓனாக உங்கள் கம்பெனிக்கு ஒரு கொட்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டேஷன் டேபிளில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ பாருங்கள். இந்த இடத்துல உங்கள் கம்பெனியோட நேம் இருக்குது. இந்த சைடு கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் இருக்குது. வேணும்னா நீங்கள் இதையும் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியோட அட்ரஸை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே நீங்கள் யாருக்கு கொட்டேஷன் கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய அந்த அட்ரஸை இந்த இடத்துல போட்டுருங்க. ஒரு மெயின் பார்ட் என்னன்னா கொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ டேட் அண்ட் எக்ஸ்பிரி டேட் தான். இஷ்யூ டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கொட்டேஷனை என்னைக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா இந்த கொட்டேஷன் எந்த நாள் வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 ஃபீல்டு கொட்டேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இந்த கொட்டேஷனை யார் ப்ரிப்பேர் பண்ணால், உங்கள் கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் யார் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் வச்சு கொட்டேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸலையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொட்டேஷன் அப்படின்னாவே வேர்டில் தான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் எக்ஸலில் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுலபமாக போட முடியும். அதே இது நீங்கள் வேர்டு டாக்குமெண்ட்டில் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நம்ம இந்த ட்ராப் டவுன் ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராடக்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுன் வரும். இதில் எந்த ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கெட்டில் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதோட ப்ரைஸ் என்ன, அதோட ஜிஎஸ்டி என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவாக வந்து பாப்புலேட் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த குவான்டிட்டி 1 அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஓவரால் டோட்டலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால்குலேட் ஆகிருக்கும். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்து இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ, யூனிட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோ, ரெண்டையும் டோட்டல் பண்ண ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆயிரும். இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் இல்லைன்னா கம்பெனி லோகோவை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கொட்டேஷன் ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராப் டவுன் வருது பார்த்தீங்களா. இந்த ட்ராப் டவுன் எங்கே இருந்து வருது அப்படின்னா இந்த ஹெல்ப்பர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் வந்து லோடு வந்து பண்ணணும். தென் அதோட ஒவ்வொரு யூனிட் ப்ரைஸ் எவ்வளவோ அதற்கான ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது இந்த கொட்டேஷன் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஃபைலுக்கு போயிட்டு இல்லைன்னா கண்ட்ரோல் P அப்படிங்கிறத அழுத்துனீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிறது போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த கொட்டேஷன் இந்த பேஜுக்கு உள்ளே வந்து வந்துருச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அதை PDF அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த கொட்டேஷனை நீங்கள் PDFாகவும் மாற்றி நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் கொட்டேஷனை வந்து இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போது என்னுடைய கம்பெனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கம்பெனி, பட் இதே மாதிரி கொட்டேஷன் தான் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப்பர் ஷீட் அப்படிங்கிற ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஐட்டம் நேம், அதோட யூனிட் ப்ரைஸ் அண்ட் ஜிஎஸ்டி இது 3யுமே வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஃபீல்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்ட் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. தென் இப்போது நம்ம புதுசாக ஒரு கொட்டேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல கொட்டேஷன் அப்படிங்கிறத போட்டுட்டு 1 அப்படிங்கிறத போட்டுடுறேன். இப்போது நிறைய பேர் எக்ஸலில் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டென்ட்டை நிறைய வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்னா அதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லார்ஜாக இருக்கும் இல்லைன்னா லோவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் Z அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த செக்ஷன், அதாவது இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கூட ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய இந்த செக்ஷன், இது எல்லாம் ஒரு பேஜ். அதே மாதிரி இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செகண்ட் பேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக வந்து இருக்குது. ஸோ நமக்கு கொட்டேஷன் ஒரு பேஜில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்டை இந்த பார்டருக்கு உள்ளே தான் வந்து நம்ம செய்யணும். ஸோ ஜஸ்ட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், அவுட் பார்டர், திக் அவுட் சைடு பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு வந்து நம்ம ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தெளிவாக வந்து எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ அப்படிங்கிறதுக்கு போயிட்டு கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல கம்பெனி நேமை நீங்கள் கொண்டு வரணும். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இந்த சைடு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதில் வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் உங்களுக்கு எந்த கலர் சூட்டபுளாக இருக்கோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் கலர் மாற்றணும், இல்லைன்னா அதோட சைஸை வந்து மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே ட்ராக் பண்ணி மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொட்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்சர்ட் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு வேர்ட் ஆர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் இந்த பிளாக் கொடுத்துட்டு கொட்டேஷன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இப்போ கொட்டேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டோம். இப்போது இங்கே நம்மளுடைய கம்பெனி அட்ரஸை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ டைம் வந்து கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டு அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எப்போல்லாம் யார் யாருக்கெல்லாம் அனுப்ப போகிறீங்களோ அந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுங்க. ஜஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமான ஃபீல்டு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அது என்னென்னா இந்த 2 ஃபீல்டு. ஸோ இஷ்யூ டேட்டு அதே மாதிரி இது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர்டு பையையும் காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பார்டர் தள்ளி போயிடுச்சு பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்துடும். ஸோ கரெக்டாக பிரிண்ட் ஆகணும், ஒரு நமக்கு ஃபார்மெட் வந்து நீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஏவோட சைஸை நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விசிபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஆல் கொடுத்துக்கோங்க. பார்டரை வந்து இப்போ நோ பார்டர் கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அவுட் சைட் பார்டர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கடைசியில் கூட கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்னு தெரியாது, பட் நீங்கள் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணியே நீங்கள் உங்களுக்கான கொட்டேஷன் டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்பர் அப்படின்னாவே ஆஸ் யூஷுவல் 1 2 3 இப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு 10 நம்பர்ஸுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது ஒன்றும் இல்லை, என்னென்னா இப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ப்ராடக்ட் நேமை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ராப் டவுனாக க்ரியேட் பண்ணலாம். இப்போது இதில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் டேட்டா அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஹெல்ப்பர் ஷீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு புது ப்ராடக்டை இந்த ரோஸில் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸை வந்து அந்த நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலும் போதும், அந்த இது அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நமக்கு இங்கே இருந்து அது என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறத டைப் பண்ணாங்க அப்படின்னா இந்த யூனிட் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள்.
ஸோ ஜஸ்ட்டு யூனிட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பிளுக்காக. இப்போது ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, VLOOKUP அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போது இங்கே என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறாங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு இந்த ஹெல்ப்பர் ஷீட்டுக்கு போயிட்டு இந்த இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது இடத்துல தான் யூனிட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 2,0 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்துருச்சு. அடுத்து ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இல்லைனா இந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு 3,0 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா போதும். தென் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா நமக்கு அமௌண்ட் இப்போது குவான்டிட்டி 1 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது இன்ட்டு இது. ஸோ இது சிம்பிளான கால்குலேஷன் தான். ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா இந்த ஓவரால் அமௌண்ட்டு இன்ட்டு இந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ். ஓகேங்களா, இப்போ 2 கிடச்சிருச்சு. இப்போ டோட்டல் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் ப்ளஸ்ஸு இந்த அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு இங்கே ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்பாரியே வருது. ஏன்னா இங்கே ப்ராடக்ட் இல்லை, இங்கே குவான்டிட்டியும் இல்லை. ஸோ பட் என்னென்னா நீங்கள் ஒரு கொட்டேஷன் அனுப்புறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அனுப்புவீங்க, இல்லைன்னா 2 ப்ராடக்ட்டுக்கு அனுப்புவீங்க. மற்ற ஃபீல்டு எல்லாமே பிளாங்காக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்பாரியே வந்துச்சுன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக வந்துருக்கும். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இஃப் எரர் அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட்டு முன்னாடி வச்சுட்டு இஃப் எரர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. வேல்யூவுக்கு பக்கத்தில் கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் எரர் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் 2 டபுள் கோட்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா பிளாங்க் ஆயிரும். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இந்த அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கும் இஃப் எரர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கும் இஃப் எரர் ஃபார்முலா போடுங்க, கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது டோட்டல் அப்படிங்கிறதுக்கும் கூட நீங்கள் இஃப் எரர் அப்படிங்கிறத போடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் ட்ராக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாங்க் வந்துருச்சு. ஸோ இதுக்கும் வந்து இஃப் எரர் போடணும். ஸோ இப்போ இதையும் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பாருங்கள் இப்போ எல்லாமே பிளாங்க் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபார்மேட் வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் இந்த மாதிரி ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா அழகாக நமக்கு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே குவான்டிட்டியை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், இங்கே ஓவரால் கால்குலேஷன் வந்துடுது. இப்போது நமக்கு இந்த மாதிரி சப் டோட்டல் வந்து நமக்கு வேணும். ஸோ ஜஸ்ட்டு இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ணிடுறேன். சப் டோட்டல் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் அப்படின்னு போட்டுட்டு இந்த அமௌண்ட் ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் கொடுத்துட்டு அந்த ஜிஎஸ்டியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போது அதே மாதிரி ஓவரால் டோட்டலுக்கு சம் கொடுத்துட்டு நீங்கள் இது ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டோட்டல் கிடச்சிருச்சு. இப்போ ஜஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக வந்து நம்ம இந்த இடத்துல அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த சிக்னேச்சர் கொடுக்கணும் இல்லையா, ஸோ ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அண்டர் பார்டர் வந்து கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திக் பாட்டம் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் ஆயிரும். இதுக்கு கீழே நீங்கள் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ சூப்பராக உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராடக்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நியூ ரோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கீழே ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு சில இதை வந்து சின்னதாக வந்து மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், Ctrl+P அப்படிங்கிறத கொடுக்குறேன்.
இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த என்டையர் கொட்டேஷனுமே ஒரே பேஜுக்குள்ளேயே கம்ப்ளீட் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இந்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணி மேனுவலாக ப்ராடக்ட்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸலில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் எத்தனை கொட்டேஷன் வேண்டுமானாலும் நீங்கள் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு இது போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டான நிறைய டெம்ப்ளேட்ஸை நம்ம ஃப்ரீயாகவே வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம யூசர்ஸுக்காக கொடுக்க போகிறோம். அந்த வீடியோஸ் அனைத்தும் உங்களை வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.